வணக்கம் நண்பர்களே, நான் உங்க எஸ்ஆர் குமார் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஜூஸ் வந்து பார்க்க போறோம். மோதிக்கேர்ல வெல் நோனி ஜூஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இன்னைக்கு நோனி ஜூஸை பத்தி நிறைய வந்து இருக்குது. என்னென்ன பிரச்சனைகளுக்கு, அதாவது மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நோனி ஜூஸை மொத்த நோய்க்கும் மொத்த மருந்து நோனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டெய்லி இந்த நோனி எடுத்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நோனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நுணா அப்படிங்கக்கூடிய ஒரு வகை, அதாவது மஞ்சனத்தியோடைய ஹைபிரிட் வகைன்னு கூட சொல்லலாம். நுணா பழம் இது என்னென்ன நோய்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோய், உடல் பருமன், ரத்த அழுத்தம், உடல் வலி, செரிமான கோளாறு, சளி மற்றும் காச நோய், தோல் வியாதிகள், வயிற்றுப்புண், அல்சர் பிரச்சனை, மன அழுத்தம், மாதவிடாய் பிரச்சனைகள், சிறுநீரக கல்லு, சிறுநீரக கோளாறுகள், கர்ப்பப்பை நீர்க்கட்டி, சரியா, நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துது, அலர்ஜியை வந்து சரி பண்ணுது, மூலம் மற்றும் மலர்ச்சிகளுக்கு வந்து அருமருந்தா அது இருக்குது, மலட்டுத்தன்மை, ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய அற்புதமான மருந்து. இது மாதிரி கிட்டத்தட்ட 165 வகையான பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு தீர்வா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனாலதான் மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, இது எங்களுக்கும் தெரியும் இல்லையா, நீ என்ன சொல்ல வர புதுசா மோடிக்கர்ல நோனி அப்படின்னு வந்து சொல்ற அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். இப்போ மார்க்கெட்ல இருக்க நோனிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளா பார்ப்போம். மார்க்கெட்ல நோனி பழச்சாரம் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நோனி பழச்சாறு கொஞ்சம் ஒரு மாதிரியா ஸ்மெல் அடிக்கும், நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நோனி அப்படிங்கிறது இயற்கையான ஹீட்டான ஒரு ப்ராடக்ட். இப்ப ஏற்கனவே உடல் சூடு இருக்கவங்க இதை எடுக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி தாகம் ஓவரா இருக்கும், பிளஸ் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். சரியா? பாடி ஹீட் உள்ளவங்களுக்கு அப்போ அவங்களால இதை எடுக்க முடியாது. அது மாதிரி டேஸ்டா சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது, நோனியோட ஸ்மெல் பிடிக்காது. அதுக்காகவே இந்த ரெண்டு பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்காகவே மோதிக்கர்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொக்கம், அதாவது குடம்புளியா இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? நோனி அந்த கொக்கம், நோனி பழமும் கொக்கம் பழமும் கலந்ததுதான் இந்த ஜூஸ். இப்ப இத நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ஹீட் இருக்காது இதுல. அப்ப பாடி ஹீட் ரொம்ப இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். டேஸ்ட் சூப்பரான ஒரு டேஸ்ட், இனிப்பு புளிப்பு கலந்த ஒரு டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இதுல எந்த வித ஆர்டிபிஷியல், அதாவது சேர்மானங்களும் சேர்க்காம 2 பழச்சாறுகள் மட்டும் கோல்டு மெத்தட் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. கோல்டு மெத்தட் ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு பழத்தை பறிச்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை ப்ராசஸ் பண்ணி ஜூஸ் ஆக்கிறது, ஹீட் ஏறாம. அது மோதிக்கர் தயார் பண்ணக்கூடிய பெரும்பான்மையான இந்த வெல் கேட்டகரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஹிமாச்சல் பெல்ட்ல விளையக்கூடிய, இயற்கையா விளையக்கூடிய அந்த பழ வகைகள் இருக்குதான் நம்மளுக்கு வந்து அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு நோனி உடைய 1 லிட்டர் நோனியோட ரேட் வந்து 800 ரூபா 900 ரூபா இப்படி இருக்கும் பிராண்டட் எல்லாம். ஆனா மோதிக்கர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 550 ரூபா. அதே நீங்க மோதிக்கர் கன்சல்டண்டா இருந்தீங்க அப்படின்னா வெறும் 499 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த ரேட்ல இன்னைக்கு இந்தியாவில எந்த பிராண்டும் கொடுக்கல. அதுக்காக ரேட்டு கம்மி அப்படிங்கறதுனால குவாலிட்டி எப்படி இருக்குமோ நீங்க நினைக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கும் 100% சாட்டிஸ்பேக்ஷன் கேரண்டி உண்டு. சரியா? இந்த ப்ராடக்ட்டுக்கும் 100% சாட்டிஸ்பேக்ஷன் கேரண்டி உண்டு. தரம் அப்படிங்கறத முதல் விஷயம். இப்ப இந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம், பிளஸ் இதனுடைய சேர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தோம், மார்க்கெட்டுக்கு வித்தியாசம், பிளஸ் இதனுடைய ரேட்டையும் பார்த்தாச்சு. இது கிட்டத்தட்ட எல்லாரும் யூஸ் பண்ணலாம். குழந்தைகள் ஒரு 7-8 வயசுக்கு மேல உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இதை யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா இது கொஞ்சம் ஹீட் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருப்பவர்கள் இதை எடுக்க வேண்டாம். மற்ற அத்தனை பேரும் இதை எடுத்துக்கலாம். உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வா நோனி இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் நீங்க தயவுசெய்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, வருமுன் காப்பதே ஆயுர்வேத மருத்துவத்தின் நோக்கம். இன்னைக்கு எப்ப என்ன நடக்குன்னே தெரியல, அவ்வளவு நோய்கள் புதுசு புதுசா வருது. சரியா? அப்ப இந்த மாதிரி விலை கம்மியான மருத்துவ பயன்பாடு உள்ள ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸா எடுக்கிறப்ப நம்ம உடம்பு நம்ம பாதுகாத்துக்கலாம்.
பெரிய மருத்துவ செலவு வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். அதனால தயவுசெய்து இந்த மாதிரி பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து மோதிகேர்ல இருக்குது. அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.